வைணவ இதை மாதிரி சமயங்கள் வந்து மாறி மாறி அங்கே வந்து கோலோச்சு கொண்டிருந்தன. சமணம், புத்தம், பௌத்தம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் இவர்களுடைய சைவத்தை பரப்புவதற்காக தான் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர்கள் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அரசனுடைய கட்டளின்படி இவரை வந்து சிறைவாசம் படுத்துகிறார்கள். அதில் சிறைவாசத்திலிருந்து இறைவனால் மீட்கப்படுகிறார். நிறைய பரியாக்கிய கதையெல்லாம் உண்டு. அப்படி வாழ்ந்ததால தான் இந்த உலகமே என்னன்னாக்க ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நமக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. மெய் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பே வந்து பொய்யாக அவருக்கு வந்து தோற்றமளிக்கிறது. அதனால்தான் இவர் வந்து எடுத்ததுமே என்னன்னாக்க மற்ற அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வணக்கம், அப்புறம் குரு வணக்கம், இப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் எடுத்த மாத்திரத்திலே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னுட்டு எடுத்ததுமே பஞ்சாட்சர மூலமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை தான் அவர் வந்து பரிபூரணமாக நினைத்து பாடுகிறார். பாடி எனக்கு நாதனாக நீ வந்து அரசனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தலைவன், என்னுடைய மன்னன், என்னுடைய அரசன் யாருன்னாக்க ஐந்தெழுத்து மந்திரத்திற்கெல்லாம் மூல காரணமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான். அதனால் அவரை என்னுடைய என் நெஞ்சில் இமைப்பொழுதும் நீ என் நெஞ்சில், அதாவது கண்ணிமை, கண்ணிமைங்கிறது என்னன்னாக்க கண்ணை பாதுகாக்கக்கூடிய அந்த இமை இருக்குங்கள, அது வந்து ஏதாவது ஒரு தூசு திரும்ப பட்டா கூட தன்னுடைய கண்ணை வந்து பாதுகாக்கும், இமை வந்து மூடிக்கொள்ளும். அதனால அந்த இமைப்பொழுதும் அப்படி ஒரு இமை அளவு கூட என் நெஞ்சை விட்டு அகலாம நீங்காம இருக்கக்கூடியவர் என்னுடைய எம்பெருமான் சிவபெருமான். அவருடைய தாள் அப்படின்னா திருவடிகளை வந்து வாழ்க, வாழ்கனாக்க என்ன, இங்க வந்து என்னன்னாக்க உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் தொண்டர்கள் என்ன வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. ஆனா அவங்க தொண்டர்களை என்ன விழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தலைவர்கள் ஓங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா மாணிக்கவாசகர் பெருமான் என்னன்னா அந்த ஒழுக்க நெறிகளுக்கெல்லாம் அரச நீதிகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய எமக்கு உரிமையானவன் எம்பெருமான் அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்காக ஆரம்பத்திலேயே எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு அந்த 5 வரிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க 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 அப்படின்னுட்டு நமச்சிவாயத்தை வந்து வாழ்கன்னு சொல்லக்கூடிய விதத்தில் அந்த அளவுக்கு உரிமை கொண்டாடி உள்ளார். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கோம்னாக்க இளையவங்க வருவாங்க, பாதத்தில் விழுவாங்க, அவங்கள வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன, என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான், எனக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் வந்து வாழ்க வாழ்க அப்படின்னுட்டு தான் மாணிக்கவாசகர் வந்து அந்த சிவபுராணத்தில் அந்த 5 வரிகள்லையும் வாழ்க வாழ்க, எது அவருடைய திருவடிகள். திருவடிகள் வந்து என்ன சாதாரண திருவடி இல்லை, வீரம் பொருந்திய திருவடிகள். அந்த வீரம் பொருந்திய திருவடிகளை வந்து வாழ்க வாழ்க அப்படின்னுட்டு தன்னுடைய உரிமையால 6 முறை உச்சரிக்கிறார். இந்த 6 முறை உச்சரிக்கிறது ஏன்னா இதுல ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல வரேன். அடுத்தது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க.
பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு. அடுத்தது என்னுடைய வேந்தன், என்னுடைய பிஞ்சகன், என்னுடைய சேயோன், என்னுடைய கோன்னா அரசன், என்னுடைய சீரோன். இப்படி அடுத்த 5 வரிகளில் அந்த திருவடிகளை என்னென்ன வெல்க 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 அப்படின்னுட்டு அந்த திருவடிகளை வெற்றி முழக்கமாக இங்க சிவபெருமானுடைய புகழை மேம்படுத்தி சொல்கிறார். இது 5 முறை இத மாதிரி அந்த 5 வரிகளில் சொல்கிறார். அடுத்தது அந்த சிவபுராணத்தில் பார்த்தீங்கன்னாக்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. இங்க ஈசனுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்தில் நின்ற அந்த நிமலன் எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி போற்றி அப்படின்னாக்க, இதுவரைக்கும் புகழ்ந்து அவருடைய வீரத்தையும் உரிமையும் கொண்டாடியவர், வெற்றியை கொண்டாடியவர் இங்க என்னன்னா இப்பதான் வணங்குறார். அவருடைய புகழை இதுவரைக்கும் தெரிவித்த மாணிக்க வாசகர் இங்க இந்த 5 வரிகள்ல பார்த்தீங்கன்னாக்க அவர் 8 முறை துதித்து வணங்குகிறார். இப்பதான் இந்த கணக்கை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த இந்த 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் பார்த்தீங்கன்னாக்க 51 திருப்பதிகங்களை உடையது. ஒவ்வொரு பதிகத்துக்கும் 10 பாட்டு. நம்ம அடியார் பெருமக்கள்லாம் அப்படிதான் பாடி வச்சிருக்காங்க. ஞான சம்பந்தர் மட்டும் அவருடைய திருப்பதிகத்தில் திருக்கடை காப்பு அப்படின்னு 11 பாடல்கள் வரும். மற்ற அடியார் பெருமக்கள்லாம் 10 பாடல்களோட ஒரு பதிகத்தை பாடியிருப்பாங்க. ஞான சம்பந்தர் பெருமான் மட்டும் திருக்கடை காப்புன்னுட்டு, அதாவது இந்த பதிகத்தை யார் ஒருவர் உள்ளம் குளிர பாடி பரவசம் அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே அவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு எல்லாம் நிறைவேறும். முக்தியா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, நோய் நொடியிலிருந்து விடுபடுவதா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைக்குங்கிறத அந்த திருக்கடை காப்புல ஞான சம்பந்தர் பெருமான் ஆணையிட்டு சொல்வார். ஆக இங்க மாணிக்க வாசகர் என்னன்னா 51 திருப்பதிகங்கள் பாடியுள்ளார். ஒவ்வொரு திருப்பதிகத்திலையும் 10 பாட்டு 9 பாட்டு, ஆக மொத்தம் 51 திருப்பதிகத்தில் 658 பாடல்கள் உள்ளன. இந்த 658 பாடல்கள்ல பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய 32வது வரியில அவர் என்னன்னா எம்பெருமான காணக்கூடிய அந்த திருநிலை அடைகிறார். அந்த திருநிலையை அடைந்ததும் தான் அந்த 32வது வயதில் நான் காண்கிறேன்கிறதே அதை பாடி வைத்திருக்கிறார். இப்படி இந்த சிவபுராணத்தில் தன்னுடைய பாடல்களில் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. பிறப்பருக்கும்னா இந்த பிறவி 7 ஜென்மம்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 7 ஜென்மம் என்பது பரப்பன, ஊர்வன,
நடப்பன, அதாவது பறவை இனங்கள், அகிரிணை பொருட்கள். அடுத்தது 7 ஜென்மம் என்பது உயர்திணையாக இந்த மானுட பிறவி. இந்த 7 ஜென்மத்தில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது மானுட பிறவி. இந்த மானுட பிறவியில் நாம் 7 ஜனனம் எடுக்கிறோம். அந்த 7 ஜனத்திலையும் நாம் ஒவ்வொரு பிறவியிலும் செய்யக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் அந்த கணக்கு நமக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதிலிருந்து அந்த புண்ணிய கணக்கை நாம் எப்போ மேலோங்கி நிற்க வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு பரமனுடைய முக்தி நிலையை அடைய முடியும். அதை தான் இங்கே பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அதாவது இந்த மாய வாழ்க்கை, மாய தோற்றம், இந்த உடம்பே என்னன்னாக்க மெய்ன்னு சொல்லிருக்காங்க. இந்த உடம்புக்கு பேர் மெய். மெய்ன்னா உண்மை. ஆனால் பார்ப்பதற்கு தான் இது உடம்பு மெய். சரி, உள்ளத்தில் என்ன மெய்ன்னா உண்மை இருக்குதா அப்படிங்கிறது அவங்கள உள்ளத்துக்கு தான் தெரியும். அதை தான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்றார், பொய்யாயன வெல்லாம் போயகல. ஆக இந்த உள்ளத்தை தூய்மையாக என்னைக்கு நம்ம வைத்துக் கொள்கிறோமோ அன்னைக்கு தான் இறைவனுடைய பரிபூரண அந்த அருளை பெற முடியும். நான் இந்த மானுட பிரிவை எடுத்த கல்வி ஞானத்தை பெற்ற அரசனிடத்தில் போயிட்டு உயர் பதவியை வகித்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு தொழிலாக இருக்குது. பிடித்தற்குரிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுகிட்ட நாங்கள் சரணாகதி அடையணும். உன்னுடைய பேரானந்த நிலையை நாங்கள் அடையணும். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. அதாவது இந்த பிறப்பு அடுத்தது புறம் தாழ்த்தி கூறுவது, புறம் பேசுவதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை நேரில் பார்க்கும்போது பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. ஐயா நீங்களா எவ்வளவு, ஐயோ உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம், கல்வி, அறிவு, ஐயோ உங்கள்